இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேங்க்ல எங்க அம்மாவை பார்த்து அவசர அவசரமா பணத்தை வாங்கிட்டு போனீங்கல்ல, அது எதுக்கு? 30 நாள்ல கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது எதுக்கு? அதுக்கு என்ன காரணம்? நீங்க சொல்ல மாட்டீங்க. காரணத்தை நான் சொல்லவா? என்ன சொல்ல போற? சிட் ஃபண்ட் கம்பெனில வேலை பார்க்கிற உங்க பேரன், முதல் பேரன் பாண்டி, அவரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி இருக்காரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை 30 நாள்ல கொடுத்துறேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. உங்க பேரனை காப்பாத்துறதுக்காக தான் திரும்பவும் எங்க வீடு தேடி நீங்க வந்திருக்கீங்க. இந்த கல்யாணத்தை பண்ணி அந்த பணத்தை வச்சு அவரை காப்பாத்த பாக்குறீங்க, அப்படிதானே? அப்போ நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். பேசி முடிச்சிட்டியா? தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? இப்ப எதுக்கு வலையில சிக்கின மீனாட்டம் இம்புட்டு துடிச்சுக்கிட்டு கிடக்குற? ஆமா, பணத்துக்காக தான் உன் அக்காவை திரும்ப பார்க்க வந்தோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமும் பணம் தான். போதுமா? சூப்பர். இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம இப்படி ஒத்துக்கிறீங்களே. ஹே, எனக்கு எதுக்கடி உறுத்தணும்? ஏதோ நீங்க பெரிய ஜமீன்தார் குடும்பம் மாதிரியும் உன் அக்கா மகாராணி மாதிரியும் நாங்க என்னமோ சொத்தை ஏமாத்தி புடுங்கின மாதிரி பேசுறேன். இப்ப நீங்க பண்ணதுக்கு பேரு ஏமாத்து வேலை இல்லையா? ஏண்டி, உன் அக்காவை கட்டிக்க என்ன மாப்பிள்ளைங்க வருஷ கட்டியா நின்னுட்டு இருந்தானுங்க? இப்படி ஒரு குறை இருக்கிற பொண்ணுன்னு கட்டிய எவனும் வராம தானே இருந்தா? என் அக்காவை பத்தி பேசுனீங்க. நிறுத்தடி. இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாம தானே இருந்தா? நான் உன் வீட்டுல காலை வச்சதுக்கு அப்புறம் தானே உன் அக்கா கழுத்துல தாலி ஏற போகுது. அதுக்கு உன் குடும்பமே எனக்கு கும்பிடு போட்டு நன்றி சொல்லணும். கும்பிடணுமா? நீங்க செஞ்ச வேலைக்கு ஊர் முன்னாடி நிக்க வச்சு உங்களெல்லாம். ஏய், என்ன சொல்லு? ஊரை கூட்டு போறியா? நியாயம் கேட்க போறியா? இல்ல கல்யாணத்தை நிறுத்த போறியா? கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பணம் வராது, அப்படிதானே? என் பேரன் ஜெயிலுக்கு போவான். பரவாயில்ல, அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, சொன்னியே என்னது? ஓ அம்மா 25 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு. இப்ப கல்யாணம் நின்னா உன் அம்மாக்காரி இன்னும் 50 வருஷம் உழைச்சு உன் அக்காக்காரிய வீட்டுல வச்சு சோறு போட வேண்டியதுதான். உன் அம்மாக்காரி கடைசி வரைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையன்ற கவலையிலேயே போய் சேர்ந்துருவா.